நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தது கோ ஈக்குவலி, இப்போ பார்க்குறது கோ ஈட்டர்னல். இதுக்கு முதலாவது நம்ம பார்க்க போற விஷயம் என்னதுன்னா, சங்கீதம் 106, சாம்ஸ் 106:48. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் இங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பா. அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்றார்கள் சொல்லி பார்க்குறோம். என்றார்கள். என்னதுன்னா, பிரைஸ் பீ டு தி லார்ட் யாவே கேபிட்டல் லெட்டர் காட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம இஸ்ரேலோட தேவன் பேர் என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா யாவேன்னு சொல்லி வரும். ஓகே, ஃபார் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். அவர் என்னதான் அனாதியான தேவனா. ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் என்னது? அவருக்கு ஆரம்பமே இல்லை, முடிவு இல்லை. எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் ஒரு நீடிய ஆயுசுல ஒரு பயங்கரமான ஒரு ஆயுசு சொல்லி பார்க்குறோம். அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடில இருந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு. ஒரு டைம் ஃப்ரேமே கிடையாது சொல்லி பார்க்குறோம். அதுதான் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். அதனால தான் அவர் பேரை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங், எப்பயுமே இருக்காரு சொல்லி பார்க்குறோம். அவர் எப்படி உருவானாரு, எப்படி அவர் வந்தாரு சொல்றதுக்கான இதுவே கிடையாது. ஐயம் ஆரம்பத்துல அவர் தான் இருக்காராம். அதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதே போல ஐசியா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஓகே, இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே நீங்க பார்த்தா ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். ஓகேவா? அவர் அனாதியான தேவன். ஓகே, எவர்லாஸ்டிங் காட். ஓகே, அனாதி சொல்ற வார்த்தை யூஸ் பண்றது. அவர் the creator of the earth, ends of the earth. அவர் வந்து சோர்ந்து போவதில்லை. he will not go tired or weary. ஓகே, அவரை புரிந்து கொள்றதே ரொம்ப பயங்கரமான சாந்தம். முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா தேவன் வந்து அனாதியான தேவன் சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி கூட நம்ம படிக்கலாம். சங்கீதம் 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென். அநாதியுள்ள தேவன் சொல்லி பார்க்கணும். ஸோ இதே மாதிரி நெகேமியா பார்த்தீங்கன்னா, நெகேமியா கூட சபையா இருக்குது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியா 5:6. வரல வரலையா? இல்ல, இந்த வெப்சைட்ல வர மாட்டேங்குது. எந்த இது சொன்னீங்க? 9:5-6. பின்பு லேவியரான இயேசுவா, கத்திமியேல், பானி, ஆசாப்னியா, செரேபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை
நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறது. வான சேனைகள் அவர் என்ன பண்றாரு? ஹையஸ்ட் ஹெவன்ஸ், ஹையஸ்ட் ஹெவன்ஸ், ஸ்கேரி அங்க இருக்கிற எல்லா வித ஏஞ்சல்ஸ் இருக்கட்டும், அங்க இருக்கிற எல்லா படைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவன் உண்டாக்குனா சொல்றோம். பூமியில இருக்கிற கடல்ல இருக்கிற வாழ்றது, பறவைக்கிறது எல்லாத்தையுமே உண்டாக்குனீர். வான சேனைகள் மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் சொல்லும்போது என்னது? மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் சொல்லும்போது ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஜீவராசிகள் இருக்கட்டும், எல்லாமே உண்டாக்குனீர். நமக்கே துதி கனம் உண்டாவதாக சொல்லி என்ன பண்றாங்க? இந்த லேவியின் புத்தகங்கள் வந்து ப்ரே பண்றாங்க சொல்லிட்டு. இங்கே பாத்தீங்கன்னா வந்து அனாதியான தேவன், எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் அனாதியான. தானியேல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீண்ட ஆயுசுல சொல்லி போட்டிருக்கோம். தானியேல் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் ஏன்னா பாத்தீங்கன்னா 9:7-9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையான பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. பயங்கரமான ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுல உட்கார்ந்து எப்படி இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளை முடி வச்சுட்டு ரொம்ப நீண்ட ஆயுசுள்ளவரா இருக்காரு. ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் சொல்லி போட்டிருக்கு. நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் ஆரம்பம் சொல்லி போடவே இல்லை. இது நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனை பத்தி. யாவே தேவன், கர்த்தர், இஸ்ரேவேலோட தேவன். காட் ஆஃப் இஸ்ரேல் பார்த்தோம்னா யாவே, நேஷனல் காட் ஆஃப் இஸ்ரேல், யாவே YHWH யாவே சொல்லுவோம். இவரை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்து பத்தி பார்க்க போறோம். பார்க்கணும்னா எந்த வசனம் படிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து கொலோசியர் 1:15 வசனம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கிரைஸ்டோட முதல்ல வந்து கோ எட்டர்னல் அப்படின்ற சப்ஜெக்ட்ல முதல்ல யாவே தேவனை பத்தி பார்த்தோம். இப்போ கிரைஸ்ட பத்தி. கோ எட்டர்னல்னா தமிழ்ல வந்து யார் வந்து ரெண்டு பேருமே வந்து ஆரம்பமே இல்லாதவங்களா? ஏன்னா ஒருத்தர் மட்டும் ஆரம்பம் இல்லை, இன்னொருத்தருக்கு ஆரம்பம் இருக்கா? அனாதியான தேவன்களா சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால காடை பத்தி பார்த்தோம். அவருக்கு ஆரம்பமே கிடையாது. அவர் என்றென்றும் இருக்கிறவர் சொல்லி பாக்குறோம். அவர் பேர்லயே அது இருக்கு. கிரைஸ்ட் பத்தி பார்க்கணும். கொலோசியர்ல 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்ன அர்த்தம் சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன் சொல்லி கொடுக்கிறோம். எல்லா கிரியேஷன்லயும் அவர் தான் ஃபர்ஸ்ட். தேவனோட படைப்பிலேயே ஃபர்ஸ்ட் கிரியேஷனே யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ன். இதுதான் வந்து நம்ம யோவான் ஜான் 1:1 நம்ம படிக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பையனா இருந்தேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். மாதிரி வந்து தேவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன், அவர் படைத்த ஃபர்ஸ்ட் படைப்பே யார் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து. அதுதான் வந்து நம்ம யோவான் 1:1 நம்ம பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓகே, பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரோட வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஓகே, அவர் வந்து சொல்றாரு ஒரு உண்டாக்க கனவுது சொல்லி சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன ஆகுது? அது வந்து சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? தேவன் கிட்ட இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய்
இருந்தது. அந்த வார்த்தையும் வந்து தேவனா இருக்காரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரு? அவரும் ஒரு காட் சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் என்னாச்சு? மாம்சமாயி பூமிக்கு வந்து சொல்லி பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல. The word became flesh and made his dwelling among us. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகினிங், அப்போ வார்த்தை சொல்றது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா இங்க யாருமே போடல. அந்த வார்த்தைக்கு பிகினிங் இருக்குது. ஓகே, அந்த வார்த்தை யாரு கூட இருந்தது? வித் காட், காட் கூட இருந்தது. ஓகே, அது யாரோட வார்த்தையா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனோட வார்த்தை. கிரியேஷன் ஃபர்ஸ்ட் உண்டாக கடவுள் குமாரன் வரா கடவுள் சொல்லி சொல்லும்போது அது உருவாச்சுன்னா அவர் ஃபர்ஸ்ட் யார் வரா? குமாரன் வரா சொல்லி அந்த அதுக்கான பிகினிங் தான் நம்ம இங்க பார்க்கோம். ஓகேவா? அவரும் பாத்தீங்கன்னா குமாரனும் பாத்தீங்கன்னா ஒரு காடா இருக்காரு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து அந்த அல்டிமேட் காட் கிடையாது. ஓகே, அதனாலதான் நீங்க ரெண்டாவது இந்த பகுதியிலே நம்ம பார்க்கும்போது the word was with God சொல்லி டேரக்டா போட்டிருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு வசனம் வந்து பார்க்கலாம். என்னன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். 8:9 குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாத்தீங்கன்னா தேவனே சொல்லும்போது இது குமார பத்தி பேசுறாங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை விரும்பினார். யுவர் த்ரோன், உமது ராஜ்யம் வந்து என்னடிக்கு இருக்கும். உமது நீதியுள்ள செங்கோல் என்னடிக்கு இருக்கும். ஓகே, கிங்டம். நீர் நீதியை love righteousness and hated wickedness. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததால் தேவனே சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. உம்மது தேவன் சொல்லும்போது யாரு? அவருடைய தேவன் யாரு? யாவே தேவன். ஓகே, உண்மை என்ன பண்றாங்களா? தோழரை பார்க்கலாம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன். அதனாலதான் குமாரன் சொல்லி குமாரனை நோக்கி உம்முடைய தேவன். இது யார் எழுதுறா சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது எழுதுற சங்கீதத்தை. எங்க எழுதிருக்க சொல்லி சங்கீதம் 45:6-7 இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு தியோஸ், அவர் ஒரு தேவன் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நான் தேவனுடைய குமாரன் சொல்லும் போதும் அவங்க என்ன பண்றாங்க? நீ மனுஷனா இருக்கிற, நீ வந்து தேவனை வந்து பிதான்னு சொல்றியா சொல்லிதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவரை வந்து கண்டிக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம். ஜான் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல ஆறா 11 You are all God's. John 10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10:35 இருக்கு. 34-35 இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிதா, my father who has given me சொல்லும்போது நீ மனுஷனா இருக்கு, நீ என்ன பண்ற? 31 படிங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவர்கள் பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவ வாக்கியம் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உங்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஓகே, நான் தேவனுடைய குமாரன் சொல்றேன் சொல்லிட்டு.
இதுதான் வந்து பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு காட் தான். அதுதான் நம்ம இங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே பாக்குறோம். அவரும் என்னவா இருக்காரு சொல்லிட்டீங்கன்னா, மிக வல்லமை உள்ள ஒரு தியோசா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே நேரத்துல இங்க நம்ம ஏற்கனவே 30ஆம் வசனத்துல நம்ம பாக்குற மாதிரி நிறைய பேர் இதுதான் குழப்பிப்பாங்க. ஓகே, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இதை பத்தி நம்ம லேட்டர் கிளாஸ்ல பார்க்கலாம். சும்மா உங்களோட நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணலாம்னா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொல்றதுனால இவர் வந்து தேவன் சொல்லி அவரே இயேசு கிறிஸ்து தான் தேவன், 2 பேரும் ஒண்ணு, ஒரே ஆளு சொல்லி சொல்றாங்க சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. ஓகே, திருத்துவத்தின் காரர்கள். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வசனம் தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா 17லயே இருக்கு. ஓகே, 17 நம்ம பார்த்தோம்னா 17ஆம் அதிகாரத்துல இங்க என்ன போட்டிருக்குன்னா 21, 22 அப்படி படிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இதுக்கான அர்த்தங்கள் இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அப்போ தேவன், இயேசு கிறிஸ்து 2 பேரும் ஒரே ஆள் சொல்லி சொல்லுங்க. இப்ப இவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்படிக்குன்னா அப்போ சபை. ஓகே, பிலீவர்ஸ் யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ, கிறிஸ்துவ பிலீவ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்றாயிட்டு அப்ப திருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா இதா, குமாரன், அப்புறம் சபை சொல்லி எல்லாருமே வந்து ஒரே சரீரம் ஆயிடுறாங்களா, ஒரே ஆள்தான் குறிக்கிறாங்களா சொல்ற அந்த கான்டெக்ட் வந்து ஏன்னா சித்தத்துக்கு. ஓகே, அவங்களோட யோசனைகளுக்கு சித்தத்துக்கு ஒரே மைண்ட். ஓகே, யூனிட்டிக்கு. அதனாலதான் அதுக்கு அர்த்த வசனத்துல என்ன சொல்றாங்க, யூனிட்டி, கம்ப்ளீட் யூனிட்டி. ஓகே, அதுதான் இங்க சொல்ல வர சொல்லி கொடுக்கும். ஐ இன் தெம் அண்ட் யூ இன் மீ. அதெல்லாம் படிச்சிருங்க 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக்கிறேன். எல்லாருமே என்னது யூனிட்டி தான் சொல்றாங்கன்னு சொல்லி போகிறோம். அந்த கான்டெக்ட் தான் நம்ம இங்கே போகிறோம். இது 10ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். ஓகேவா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லும்போது அந்த யூனிட்டியில, அந்த சித்தத்துல செய்ய வந்ததுல. ஓகே, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிதாவே இந்த சித்தம் என்னை விட்டு நீ கூட நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது உங்க சித்தப்படி சொல்லும்போது பிதாவின் சித்தத்துக்கு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்படைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவருக்கும் ஒரு சித்தம் இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா நான் பூமிக்கு வந்த நோக்கம் வந்து என் சித்தம் செய்யறதுக்காக கிடையாது, பிதாவே உங்க சித்தம் செய்யறதுக்காக. I came to the world not to do my will சொல்லி எங்க சொல்றாருன்னா யோவான் 6:38 சொல்றாரு. நான் வந்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் வந்து என் சித்தத்தை செய்யறது கிடையாது, பிதாவின் சித்தம். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யதான் நான் வந்து அதுக்காக தான் அனுப்பப்பட்டேன் சொல்லி சொல்றாரு. சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துலதான் வந்து என்ன பண்றாங்க, அதை ஒப்பு கொடுத்ததுனால இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கும்படி பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல வந்து ஒன்றா இருக்கும்படிக்கு ஒரே யூனிட்ல செயல்படும்படிக்கு 2 பேருக்கு டிஃபரெண்ட் சித்தம் இருக்கு. ஒருத்தர் வந்து நான் வந்து கம்பெனில வந்து இந்த மாதிரி நான் ரன் பண்ணணும் சொல்லி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க பார்ட்னர், இன்னொருத்தர் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து இயங்க முடியலன்னா அந்த கம்பெனி என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. 2 பேருக்கு ஒரே தாட் ஒரே கோல் இருந்தா தான் அந்த கம்பெனி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி கொடுக்கணும். இங்க சொல்றாங்க சொல்லி கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபார் கிளாரிபிகேஷன். ஓகேவா, இப்ப நம்ம பேக் டு டாபிக் நம்ம வரும்போது அப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, பிகினிங் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஆனா பிதாக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அதே போல இது வந்து பூமியில இருக்கு. இது வந்து பிகினிங், இந்த பிகினிங் சொல்லும்போது ஆரம்பம் சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒன்னு கூட படிக்கலாம். எங்கன்னா மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அப்ப பாத்தீங்கன்னா பெத்லகேமே உன்னில் வந்து என்ன பண்ணுவாரு, சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் வருவார் சொல்லும்போது பெத்லகேம்னு புறப்பாடு சொல்லிட்டு. ஸோ பெத்லகேம் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா
எப்ராத்தா என்னும் பெத்லகேமே. பைபிள் மேப் ஜீசஸ் டைம். எஸ்லேம பெத்லகேம். ஓகே, பெத்லகேம் இங்க யூதேயா ரீஜன்ல இருக்கு சொல்லி போடுறோம். ஓகேவா, பெத்லகேம். ஸோ இங்கதான் வந்து தாவீது பிறந்தார் சொல்லி போடுறோம். தாவீது ராஜா. ஸோ எப்ராத்தா என்னும் பெத்லகேமே. ஓகே, சின்ன கிளானா இருந்தாலும் ஆஃப் யூதாவா இருந்தாலும் முன்னில் வந்து என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேவேலை ஆளப்போக்கிறவர் வரார் சொல்லி போகிறோம். எப்ராத்தா சொல்றது தாவீதின் அந்த கோத்திரத்துல அந்த சின்ன கிளான் சொல்லி போகிறோம். ஓகேவா. ஸோ அவருடைய புறப்படுதல், ஆனா அவருடைய ஒரிஜின் என்னது, ஆரம்பம் வந்து அனாதி ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அவர் வந்து இப்பதான் பார்க்கிறார் சொல்லி கிடையாது. பெத்லகேம் தான் வந்து ஃபர்ஸ்டா பார்க்கிறார் சொல்லி கிடையாது. பூமியில அவர் வந்து திருப்பியும் வராரு. ஓகே, மாம்ச சரீரத்துல வராரு சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி அவர் வந்து என்ன இருந்தார், பரலோகத்துல இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அந்த பரலோகத்துல இருக்கும்போது, பிதா கூட இருக்கும்போது அவருடைய டைம் எப்ப இருந்துச்சு பாத்தீங்கன்னா, எப்ப அவருடைய பிகினிங் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் டைம். ரொம்ப பழைய ஆள் இவரும். ஆனா அவருக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருந்தது, ஒரிஜின் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங் இருந்தது சொல்லி பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங் ஆரம்பம் சொல்லிதான் இருந்தது சொல்லி பாக்குறோம். பிதாவாகிய தேவனுக்கு வந்து என்ன இல்ல, அந்த ஆரம்பம். அவர் அனாதிகால தேவன் சொல்லி பாக்குறோம். என்றென்றைக்கும் இருக்கிறவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதான் நம்ம இது இங்க பாக்குற டிஃபரன்ஸ். சரி, ஈவன் இன்னொரு வருஷம் கூட நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரெவலேஷன்ஸ் 3:14. 14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உம்முடைய சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆதி சொல்லும்போது என்னது, பிகினிங். ஓகே, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா the beginning of God's creation. Okay, originator of God's creation, beginning of God's creation சொல்லி பார்க்கிறோம். origin of God's creation. ஓகே, பாத்தீங்கன்னா ஆதி, பிகினிங். இது நம்ம இதுல கூட போய் பார்க்கலாம். ஸ்கெப்டஜன் இதுல போய், ஸ்கெப்டஜன் இல்ல, கோடெக்ஸ். அவரை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரூலரு கூட சொல்லுவாங்க. நம்ம இதே டேரக்டா போய் பார்த்துக்கலாம். Revelation 3:14. என்ன போட்டிருக்கு, பிகினிங் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் காட். பிகினிங் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் காட் சொல்லி பார்க்கிறோம். யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. ஆமென். These things says the Amen, the witness that is faithful and true, the beginning of God's creation. ஏன் ஃபர்ஸ்ட் ஆமென் சொல்லி சொல்றாங்க? ஆமென்னா அப்படியே நடக்க கடவுள். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு, அடுத்தபடியா தேவனுடைய சித்தத்தை வந்து என்ன பண்றாரு, செயல்படுத்துறாரு சொல்லி பார்க்கணும். அதனாலதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் கூட படிக்கிறோம். 1 கொரிந்தியன்ஸ் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது என்ன போட்டிருக்கு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஓகே, மூலமாய் பாத்தீங்கன்னா ஃப்ரம் சொல்லி இங்க வருது. ஃப்ரம் ஹூம் சொல்லும்போது ஓனரு, காசு கொடுத்தவரு, பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்க. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா யார் மூலமா, இன்ஜினியர், யார் மூலமா பண்ணப்படுறது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ஃப்ரம் ஹூம் த்ரூ ஹூம், இதான் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். அதனாலதான் வந்து ஆமென் சொல்லிக்கிறவர் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறவர்.
செய்கிறது சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வேர்ட் ஆமீன். அதனால அதை எக்ஸிக்யூட் பண்றவர். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக கூட தேவனுடைய சித்தமா இருந்தது. ஓகே, எல்லாரையும் ரட்சிக்கப்படணும், இதுக்குள்ள வரணும் சொல்றது தேவ சித்தமா இருக்குது. அது எங்க படிக்கிறோம்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஓகே, 4ஆம் வசனத்துல படிக்கிறோம். என்னதுன்னா, who wants all people to be saved and come to the knowledge of the truth, for there is one God, one mediator between God and man. Okay, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரே. ஓகே, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே உங்களை சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவரே என்ன பண்றாரு? எல்லாருக்கும் மீட்கும் பொருளை கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? அந்த சித்தத்தை செய்யறதுக்கு ஆமைனா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்கானது. அதனாலதான் நம்ம எபிரேயர்கள் கூட நம்ம படிக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இதோ சித்தம் செய்ய நான் வருகிறேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? ஹீப்ரூஸ் 10ல நான் பார்க்கும்போது ஹியர் ஐ ஆம். ஓகே, சொல்லி என்னை பத்தி இருக்கிறது நான் என்ன பண்றேன்? சித்தத்தை செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு 17 நம்ம படிக்கிறோம். அதே போல இயேசு என்ன பண்றாரு? மாம்சமும் ரத்தமும் உடையவரா பூமிக்கு வந்து அவர் வந்து ஜனங்களை வந்து காப்பாற்ற சொல்லி கொடுக்கும். ஹீப்ரூஸ் 2ல பார்த்தோம்னா அவர் வந்து 14ஆம் வசனத்துல பிள்ளைகள் மாம்சம் ரத்தமும் உடையவரா இருக்க அவரும் என்ன பண்றாரு? மாம்சமும் ரத்தமும் உடையவரா ஆனார் சொல்றோம். மரணத்தின் அதிகாரியாக வென்று மக்கள் எல்லாத்தையும் விடுதலை சொல்றோம். மரண விடுதலை பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான வல்லமையான பொசிஷன்ல இருந்தார். அது பூமியில வரும்போது என்ன அவர் பாத்தீங்கன்னா மாம்சமும் ரத்தமும் உடையவரா அவரை அதான் எப்ராத்தாலே வந்து எப்ராத்தா சொல்லி அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு? எப்ராத்தா சாரி பெத்லஹேம் சொல்ற இடத்துல எப்ராத்தா சொல்றது பிளான் நேம். ஓகே, அந்த ட்ரைப் நேம் சொல்லி பிளான். சோ இவர் வந்து ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இவருக்கு ஒரு பிகினிங் இருக்கு சொல்றது நம்ம இத்தனை வசனங்கள் நம்ம பாக்குறோம். சோ ஆனா தேவனுக்கு பாத்தீங்கன்னா இட்டர்னல் காட், அவருக்கு ஆதிக்கம் இல்லாதவர் சொல்றோம். இன்னும் சில வசனங்கள் நம்ம பாக்கணும்னா ஐசையா 44 ஆல்பா அண்ட் ஒமேகா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லுவாங்க. நான் படிக்கலாம். ஐசையா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஓகே, அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்றாங்கன்னா இது எதை குறிக்குது? இந்த கான்டெக்ஸ்ட் படி, சுற்றுச்சூழல் படி இது அவருடைய அனாதியான ஜீவனை குறிக்குதா, இல்லைன்னா வந்து இது வந்து என்னை தவிர தேவன் இல்லை சொல்றதை குறிக்குது? இந்த கான்டெக்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா இது வந்து என்னை தவிர தேவன் இல்லை, நான் தான் தேவன், தேவன் கடைசி தேவன் சொல்லுவது என்னை தவிர வேற தேவன் இல்லை சொல்லி சொல்றாரு. apart from me there is no god. அது சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கடவுளா இருக்காருல்ல, அது உங்க பதில் என்ன? அவரும் வந்து தேவன் தானே. அப்ப என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? என்னை தவிர டாப் காட் யாருமே கிடையாது. ஓகே, அவருடைய குமார் என்ன பண்றாரு? அவருடைய ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்திருக்காரு. அதனாலதான் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது சங்கீதம் 110 என் வலது பக்கத்துல உட்காரும் சொத்துக்களை பாதப்படையாக்கி போட வரைக்கும் அவர் தான் அல்டிமேட் காட். அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல தியோஸ்ல பார்க்கும்போது காட், அதனாலதான் வந்து நம்ம 1 கொரிந்தியர்கள் கூட 8ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது தேவர்கள் என்று அநேக பேர் இருந்தாலும், ஓகே, பூமி வானத்திலே இருந்தாலும் நமக்கு ஒரு தேவன் உண்டு. பட் எட் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் அல்டிமேட் காட், தி டாப் மோஸ்ட் காட். அவர் தவிர வேற தேவன் இல்லை சொல்றது எல்லாருமே தெரிஞ்சு சொல்றாரு. ஓகேவா? அதான் நம்ம ஐசியில படிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. அதுக்கப்புறம் தான் யார் இருக்காங்க? மற்றவர்கள் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்கள் சொல்லும் போது என்னதுன்னா அவங்க 2 பேர் தான் காட், ஃபர்ஸ்ட் காட், அப்புறம் 2வது இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மனிதர்களா இருக்கட்டும், இவங்களே என்ன பண்றாங்க? தியோஸ் சொல்றாங்க சொல்லி தான் நம்ம தியோஸ் சப்ஜெக்ட்ல பார்த்தோம். அல்டிமேட்டா யாரெல்லாம் தேவனோட பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க என்னது தேவர்களா இருக்காங்க சொல்லிட்டு நம்ம சைக்கிள்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம். ஓகே, தேவை ஆவியை பெற்ற கொண்ட மக்கள் தேவர்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு
யோவான் 10ஆம் அதிகாரம் தானே? யோவான் 10ஆம் அதிகாரம். 34 34 இருக்கிற அந்த வசனத்தை வந்து பார்த்து சங்கீதத்துல இருந்து நம்ம எடுத்து யார் தேவோட பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க எல்லாமே சில்ட்ரன் ஆஃப் காடா மோஸ்ட் ஹையா இருக்கிறவங்க எல்லாமே காட்ஸ் சொல்லி பார்க்கணும். ஸோ அல்டிமேட் காடை பத்தி தான் இங்க சொல்றாங்க. அப்போ இங்க சொல்ல வர்றது ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் சொல்றது என்னது? என்னை தவிர அல்டிமேட் காட் வந்து யாருமே கிடையாது சொல்றது தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? இன்னென்ன காரியங்கள் இஸ்ரவேலுக்கு தெய்வம் யாருன்னா யாவே தெய்வம், அவருடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து யாருன்னா அவருடைய குமாரன் சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அடுத்தபடியா என்னதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இன்னும் I am the first and the last. ஐசியா அது 41 இருக்கு. ஐசியா 41 அது நான் சொல்லி பார்க்கலாம். 41:4. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தான், பிந்தினவர்களோடு இருப்பவராகிய நான் தான். நான் தான் என்ன பண்றேன்? எல்லா வித தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொன்ன காரியங்கள் என்ன பண்றேன்? தலைமுறையா என்ன பண்றேன்? செயல்படுத்தி கொண்டு வர சொல்லி கொடுப்போம். நான் தான் வந்து முந்தினவரா இருக்கிறவரும் பிந்தினவரா இருக்கிறவரும் நான் தான் சொல்லி ஒன்லி காட் பத்தி சொல்ற சொல்லி கொடுக்கும். இதுனா கேரி ஓவர் தி பிளான், திட்டங்களை வந்து செயல்படுத்துறது யார் சொல்லி சொல்றாரு. ஸோ அதே போல நம்ம வந்து வெளிப்படுத்தல் டேரக்டா போகலாம். ஏன்னா வந்து இங்க ஐசியா 48 வந்து இருக்கு. 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட், நான் தான் காட் சொல்லி சொல்றதுக்கான கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? நானே அவர் சொல்லி சொல்றேன். ஸோ நான் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த் பண்ணேன், லேட் ஆஃப் தி ஹெவன்ஸ் எல்லாத்தையும் பண்ணது எல்லாமே நான் தான் சொல்லி சொல்றேன். திட்டம் பிளான்ஸ் எல்லாமே பண்ண சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் பண்ணது இயேசு கிறிஸ்து, பிளான் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லி கொடுக்கும். சரி, இப்போ வெளிப்படுத்தல் நம்ம வந்துடலாம். கரெக்டா? வெளிப்படுத்தல் 1:15. 17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அப்போ இங்க என்ன சொல்றாரு? அப்போ பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா முந்தினவர் பிந்தினவர் சொல்லிட்டு இது யாரை பத்தி போட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோ மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி சொல்றாருன்னா லிவிங் ஒன். அவர் சொல்லும் போது இது வந்து இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? இது நம்ம மேல பார்த்தாலும் 12ஆம் வசனத்துல பார்த்தாலும் இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், லுக்ஸ் லைக் சன் ஆஃப் மேன். அவருடைய முகம் எப்படி இருந்தது, அவருடைய தலைமுடி எப்படி இருந்தது, அந்த ஃபீட் கால்கள் எப்படி இருந்தது சொல்றதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா இங்க இவரும் வந்து பாத்தீங்கன்னா முந்தினவர் பிந்தினவர் சொல்றாரு. அப்ப இது என்ன கான்டெக்ட் சொல்ல வர்றாரு? எதுக்காக சொல்றாரு? அங்க பார்த்தது வந்து தேவன், என்னை தவிர தேவன் இல்லை சொல்றதுக்காக சொன்னாரு பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா இது எதுக்காக சொல்றாரு? பழைய ஏற்பாடுல தேவன் தானே இவரு, இயேசு கிறிஸ்து செப்பரேட்டா தேவார்த்தை யூஸ் பண்றாரு. ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்றது இதுதான் வந்து முதல்ல உயிர்த்தெழுந்தது அப்படின்றத பத்தி சொல்ல வர்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உயிர்த்தெழுந்தது நான் தான்,
ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லும் போது ஒரு கான்டெக்ட் அது என்னதுன்னா, என்ன நான் தான் இதுக்கு காரணம் சொல்ற மாதிரி, என்னை தவிர தேவன் இல்லை சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லும் போது நான் தான் மரித்தோர் உயிர்த்ததுல ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த கான்டெக்ட் பத்தி சொல்றாங்க சொல்லிட்டு. ஓகேவா? பாத்தீங்கன்னா, I am a living one. I was dead. Now look, I am alive forever and ever. எல்லாத்துக்கும் பிரதானமான ஆளு நான் தான் சொல்லி சொல்றாரு. எதுனா மரித்தோர் உயிர்த்ததில்லை. மரணத்தின் அதிகாரத்தை நான் திறவுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். மரணத்தின் பாதத்தை சொல்றதுக்கான கான்டெக்ட்ல சொல்றாங்க. இங்க தேவன் சொல்ற கான்டெக்ட் இங்க வரல. கான்டெக்ட் பாத்தீங்கன்னா மரணத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவரா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்ற கான்டெக்ட் சொல்றாங்க. ஓகே. இதே போல நம்ம வெளிப்படுத்தல் 22 13 வெளிப்படுத்தல் 22 13 நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இங்க யார பத்தி பேசுறாங்க? And I will give to each person according to what they have done. Look, I'm coming soon. My reward is with me. Okay. And I will give to each person according to what they have done. Reward. So rewards report. யார் கொடுக்குறா சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து மத்தேயு 6:11 படிங்க. 6:1 படிங்க. மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லை. பலன்னா என்னது? பரலோகத்தில் இருக்கும் பிதா தான் என்ன பண்றாரு? பலன் தரா சொல்றோம். 6:4 படிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். வெளியரங்கமாய் பதிலளிப்பார். வில் ரிவார்டிங் சொல்லி பார்க்கிறோம். உனக்கு ரிவார்ட் தருவார் சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல the father who sees you done in secret will reward you. பாத்தீங்கன்னா ரிவார்ட் யாருக்கு இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? The father glorify the angels, then he will reward each person. ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து according to what they have done சொல்லி பார்க்கிறோம். இது மத்தேயுல இருக்கு. மார்க்கு ஓகே. Truly I say, tell you, anyone who gives up the cup in the name of, because in my name, because you belong to the Messiah, will certainly not lose the reward. அவங்க ரிவார்டை பெறுவாங்க சொல்லி போட்டிருக்கு. ரிவார்டை யார் கொடுக்குறது சொல்லி இதாவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா reward in heaven, then your reward will be greater. Okay, as you will be the children of the Most High God. Most High. Okay. ஸோ ரிவார்டு இங்கேயே நம்ம பார்த்தோன்னா உங்கள் ரிவார்டு நீங்கள் வச்சுக்கோங்க. பில்டர்ஸ் இந்த ரிவார்டு ஐ ஹேவ் ரிவார்டு. அப்புறம் இந்த ரிவார்டு ஓகே this year. Okay. Because you know that the Lord will reward each one for whatever good they did. சொல்லும்போது இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க சொல்லிட்டீங்கன்னா தேவனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே போல நம்ம க்ளோஸ் இயர் இன்னொரு கான்டெக்ட் பார்த்தோன்னா So the Lord is not proper because you know that the Lord will reward each person to what they have done. According to the Lord.
இதுவும் பாத்தீங்கன்னா but the slave of Christ doing the will of God from your heart. will of God பண்ணும்போது சர்வ் ஹோல் ஹார்ட்டட்லி. அப்போ வந்து காட் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ரிவார்ட் வந்து ஏற்ற ஸோ ரிவார்ட் கொடுக்கறது மோஸ்டா பார்க்கும்போது யார் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. இதுவும் அதே கான்டெக்ட்ல தான் வருது. இஸ் லார்ட் கிரைஸ்ட் யூ ஆர் சர்விங். இன்ஹெரிட்டன்ஸ் இங்க என்ன பண்றது லார்ட் ஆஸ் a reward. Inheritance from the Lord as a reward. It's you know that you receive an inheritance from the Lord as a reward. சொல்லும்போது இது யாருக்கு கொடுக்குதுன்னா inheritance யார் கொடுக்குறா? இயேசு கிறிஸ்துன்றது வருதா இல்ல தேவன் கொடுக்குறாரா? அந்த You'll receive an inheritance from the Lord. இந்த யாவே தேவனை சொல்றாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னாலே யார் கொடுக்குறா சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. ஓகே. அதுக்கப்புறம் இட் இஸ் த லார்ட் கிரைஸ்ட் யூ ஆர் சர்விங். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? யாரை சர்வ் பண்றீங்கன்னா கிரைஸ்ட் சர்வ் பண்றீங்க. எதுக்காக கிரைஸ்டுக்கு வந்து லார்ட் வருது? இங்க அவரும் ஒரு தேவன் ஆண்டவரா இருக்கார். ஓகே, அதனால்தான் கிரைஸ்ட் இஸ் லார்ட் சொல்லி பார்க்கிறோம். அது எங்க இருக்குன்னா ரோமன்ஸ் 10:9. அதுலயும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா if you declare that Jesus is Lord, Master, Jesus is Lord. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா பிலிப்பியன்ஸ்லயும் 2 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்க்கும்போது everything acknowledge that Jesus Christ is the Lord சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஏன்னா இது காட் வந்து என்ன பண்றாரு? எக்ஸால்டட் ஹிம் பண்ணதுனால அவரையும் காட் கொடுக்குறாங்க. ஆனா கான்டெக்ட் வச்சுதான். ஏன்னா தேவனுக்கு என்ன பண்றாங்க? லார்ட் யூஸ் பண்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு லார்ட் யூஸ் பண்றாங்க. அந்த கான்டெக்ட் வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மோஸ்டா வந்து நம்ம ரிவார்ட் பார்த்தோம்னா யார்கிட்ட இருந்து வருது? தேவன் கிட்ட இருந்து வருது. டைரக்டாவே நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து டைரக்டா அட்டைகளை சொல்றதா இருக்கட்டும், ரிவார்ட் ஃபுல்லி இங்கெல்லாம் அந்த இதை பத்தி போடல. இங்க ரிவார்டிங் யுவர் சர்வன்ட்ஸ் டைரக்டா இந்த மாதிரி ரிவார்ட் சொல்ல மாதிரி யார்கிட்ட இருந்து வருது சொல்றீங்கன்னா தேவன் கிட்ட இருந்து வருது. தேவன். அப்ப இந்த கான்டெக்ட் பத்தி நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து ஐ எம் கமிங் சூன் சொல்லும்போது யார் வரா சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்களா சொல்லி கிடையாது. இந்த கான்டெக்ட் பத்தி நம்ம பார்த்தாலே 4வது நம்ம பார்த்தாலே இது வந்து நம்ம பார்க்கலாம். The angels said the worthy these words are the trustworthy and true. The God who inspired the prophet sent his angel to show his servants the things that must soon take place. Look, I'm coming soon. சொல்லி இங்க அடுத்தபடியே சொல்றது என்ன? தேவன் தான் சொல்றாரு. Blessed is the one who keeps the word of the prophecy written in the scroll. Okay, I John நான் இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். Okay, I am the one who heard and saw these things. When I heard and see them, I fell down to worship the feet of the angels. அப்போ வந்து அவர் சொல்றாரு, do not worship me, follow the servant, follow the prophets and all who keep the word of the scroll, worship God. தேவனை மட்டும் நீ துதி சொல்றாங்க. Then he told me, do not seal up the scroll of the prophecy because the time is clear. Let the one who does wrong continue to do wrong. Let the willing person continue to do will. Let the one who does the right continue to do right. தீமை செய்யறது நன்மை செய்யணும் பரிசுத்தமாக பேசப்படட்டும். லுக் கமிங் சூன். அப்ப இங்க லுக் நான் சீக்கிரமா வருகிறேன்னு சொன்னது யார் சொன்னது பார்த்தீங்கன்னா இங்கதான் தேவன். லார்ட் காட் who inspired the prophet sent his angels. இதான் நான் வருகிறேன்னு சொன்னது. அப்போ இங்கே சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் படி இங்கே காட் தான் சொல்லி கொடுக்கும். ரிவார்ட் கொடுக்கறது யாரு? காட் சொல்லி கொடுக்கும். இங்கே சொல்றேன் I am the alpha and omega, first and the last, the end சொல்றது எல்லாமே யாரு? யாவே தேவன் சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வர்றார். I Jesus அடுத்து send me angels to you. ஓகே சொல்லிட்டு இதுக்கப்புறம் பேசுறதுனாலனா அவர் என்ன சொல்றாருன்னா கம் soon சொல்றாரு. ஓகே yes I'm coming soon சொல்றதெல்லாம் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் சொல்லி பார்ப்போம். ஓகே அதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. இப்ப இதை வச்சு என்ன பாக்குறோம்னா வந்து ஆல்பா அண்ட் ஒமேகா இருக்கட்டும். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் ஒமேகாவும் சில பேர் எடுப்பாங்க. ஓகே ஆல்பா சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த வார்த்தை இதெல்லாம் கிடையாது. டைரக்டா நம்ம பார்க்க வேண்டியது ரெவல்யூஷன். ஓகே
ரெவல்யூஷன் 1ஆம் அதிகாரம் ஆல்பா. I am the Alpha and the Omega, says the Lord God, who is to come, the Lord Almighty. சொல்லும்போது I am the Alpha and Omega. இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? The Almighty God. Okay. Who is to come. சொல்லும்போது இது யாருன்னா பிதாவாகிய தேவன், யாவே தேவன் சொல்லுவாங்க. அதனாலதான் ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன் ஒரு கிரீட்டிங் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? Grace and peace from him who is to come, and from the seventh spirit before his throne. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்க தேவனை பத்தி. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? And from Jesus Christ, who is a faithful witness, firstborn from the dead, the ruler of the kings of the earth. சொல்லி செப்பரேட்டா அர்த் and from Jesus Christ சொல்றாங்க. ஓகே, ரெண்டு பேர் செப்பரேட் காமிக்கிறாங்க. அப்போ who is யார்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற. who is to come சொல்றது இங்கே கம் சொல்லி வருது. ஓகே, I'm coming soon சொல்லுது. ஸோ இவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் யாவே தேவன் போட்டிருக்காங்க சொல்லுவாங்க. அதனால I am the Alpha and Omega யூஸ் பண்றாங்க. இதே வார்த்தை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. ஸோ அங்கேயே நம்ம பார்த்தோம்னா he said to me, it is done. I am the Alpha and Omega, beginning and the end. To the thirsty I will give the water. சொல்றாரு சொல்லுவோம். இங்க ஆரம்பம் பார்க்கும்போது என்ன பண்றாரு? புதிய பூமி வானத்துல இருந்து இறங்கி வரது பாக்குறாங்க. வந்து மேல இருந்து இறங்கி வருது. ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் காட், தேவன் கிட்ட வருது. இதோ மனுஷன் மத்தியிலே தேவனோட வாசத்துல இருக்கு சொல்லி சொல்றாங்க. அப்ப தேவன் கூட என்ன சொல்றான்? எல்லா கண்ணீர்களையும் நீக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டவருக்கு சிங்காசனம் மேல் வீட்டு இருக்கிறவர், சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கவர் யாரு? இதாவாக்கி தேவன். என்ன சொல்றேன்? நான் எல்லாத்தையும் புதுதாக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இதை நான் இந்த காரியங்களை நீ எழுது, இது உண்மை நிறைவேறும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு சொல்லி இட் இஸ் டன், எல்லாம் முடிஞ்சது. I am the Alpha and Omega, beginning சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஆல்பா அண்ட் ஒமேகா இருக்கட்டும், முதலாம் அதிகாரமா இருக்கட்டும், அதே நேரத்துல அடுத்த அதிகாரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வர 13ஆம் வசனத்துல வர இங்க வர ஆல்பா அண்ட் ஒமேகா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. சோ ஓரளவு இந்த கான்டெக்ட் புரிஞ்சிச்சுல? ஓகேப்பா. சோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இட்டர்னல் சொல்ற காரியங்களை பார்க்கும்போது அதை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிகினிங் இருந்தது, ஆனா பிதாவாகிய தேவனுக்கு வந்து ஒரு பிகினிங்கே இல்லை சொல்றத நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வந்து போய் பார்த்தோம். ஓகேவா? யார் வந்து ரிவார்ட் தரா? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் யாரு? ஆல்பா ஒமேகா யாரு? சோ பிகினிங் அண்ட் எண்ட் யாரு சொல்றத பார்த்தோம். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ கிரியேட்டர். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? எப்படி நாளைக்கு? ஓகே. क्वेश्चंस இருக்கா? क्वेश्चंस ரெண்டு क्वेश्चन தான், மூணு விஷயம் நம்ம பார்க்க வந்துட்டோம். கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோ கிரியேட்டர். கோ கிரியேட். ஓகே, கோ எக்ஸிஸ்டன்ஸும் கோ இட்டர்னலும் ஒண்ணுதான் இல்ல? அதுல கொஞ்சம் சிலது இருக்கு கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அது நம்ம பார்க்கலாம். ஓகே, கோ ஈக்குவல், கோ கிரியேட்டர், கோ இட்டர்னல். அதுல கோ ஈக்குவல் சேம் சொல்லுவாங்க. கோ இட்டர்னல் பார்த்துட்டோம், கோ கிரியேட்டர் பார்க்கணும். நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? கோ கிரியேட்டர் வந்து இப்போ இன்னொன்னு வந்து நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கன்னா அந்த வசனம் நம்ம பார்த்தோம்ல, யோவான். அந்த வசனம் எங்க இருக்கு? மத்தேயு 17:10-11. கரெக்ட். வயலன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். வயலன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, spelling VIOLENC.
மத்தேயு 11. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நான் பார்த்தேன். அப்புறம் அலெக்ஸ் கிட்டயும் ஒரு வாட்டி கேட்டேன். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட்லயே ஃப்ரம் த டே ஆஃப் ஜான் த பேப்டைசர் அன்டில் நவ். அப்போ ரேஞ்சு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம். ஜான் த பேப்டைஸ்ட்ல இருந்து நவ் வரைக்கும் சொல்றதா அந்த டைம்ல இருக்கு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றது வரைக்கும் ஜான் த பேப்டைஸ்ட் இந்த என்னதுன்னா கிங்டம் ஆஃப் காட் பத்தி பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க பகிரங்கமா. அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வந்து தேவன் ராஜ்யத்தை பத்தி அந்த அளவுக்கு பேச்சே கிடையாது, சொல்லவே மாட்டாங்க. ஜான் த பேப்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஜான் preached kingdom of God. verse பாத்தீங்கன்னா மத்தேயு 3:2 பாருங்க. மனத்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சுயமா இருக்கு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா, பிரசங்கம் பண்றாரு சொல்லுவாங்க ஜான். இது வந்து யோவான் ஸ்நானகர் சொல்றாரு. ஆமா, யோவான் சொல்றாரு. 3:2 the voice calling in the desert. Okay, in those days John, யோவான் ஸ்நானகர் வந்து ப்ரீச் பண்ணாராம் வில்டர்னஸ்ல, saying repent, மனத்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சுயமா இருக்கு சொல்லி அவர் ஆரம்பிச்சாரு. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஜீசஸ் began to preach. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்கினார். மனத்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சுயமா இருக்கு சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார். ஃப்ரம் த டைம் என்னதுன்னா அவர் ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் அந்த இது ஆகிட்ட பிறகு, அந்த சோதிக்கப்பட்ட பிறகு அப்புறம் அவரும் பிரசங்கிக்க தொடங்கினார். பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் இங்க பேசுறாங்க. ஃப்ரம் அந்த டைம்ல இருந்த வரைக்கும் தேவன் ராஜ்யம் வந்து சப்ஜெக்ட் டு வயலன்ஸ் சொல்லும்போது அது வந்து பகிரங்கமா சொல்லப்படுது, வயலண்டா ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்லப்படுது. யாரெல்லாம் வந்து அதுல உள்ள நுழையிறாங்களோ they will enter சொல்லி பார்க்கணும். இந்த ராஜ்யத்துக்குள்ள, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, இந்த தேவனுடைய ராஜ்யம் சொல்ற சுவிசேஷத்தை கேட்டு நல்ல நிலமா இருந்து அவங்க வந்து 30, 60, 100 பலன் தர மக்களா இருந்தாங்கன்னா அவங்க யுவான் ஸ்நானகர் சட்டம் பெரியவங்களா இருப்பாங்க சொல்ற மேல இருக்க கான்டெக்ஸ்ட் 11ஆம் வசனம். ஓகே, பெரியவங்க யாருங்களா, ஆனா at least in the kingdom of heaven யாரெல்லாம் அதுல போறாங்களோ will be greater than king. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதுல அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. he will be greater, least இருக்கவங்களுக்கு சொல்லி சொல்றாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் தான். ஓகே, ஒரு நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த வயலன்ஸ் அப்படின்றது வந்து இங்க ஒரு பாசிட்டிவா சொல்றாங்க. ஓகே ஓகே, இந்த இடத்துல வயலன்ஸ் அப்படின்றத விட அது வந்து ஒரு பகிரங்கமா சொல்றாங்க அப்படின்றத அதனால தான் அதுக்கான இன்னொரு அர்த்தம் கூட என்னதுன்னா being forcefully advanced. ஓகே, இது வேணா நம்ம இதுல பார்க்கலாம். கொரெக்ஸ்ல வயலன்ஸ் போட்டுறல, வயலன்ஸ் நான் போட்டுருந்தேன். வேற என்ன கிரேக்க மொழியில பாருங்க என்ன சொல்லுது. 11:14 14:13 Dias mid. I use force my way, come forth violently, pass a forcefully, it suffer violence. So பாத்தீங்கன்னா ஒரு புஷ் ஃபோர்ஸ் தான் போடுற டெஃபினிஷன். இப்ப வயலன்ஸ் அப்படின்னு சொல்லல, ஃபோர்ஸா பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லியா பிரசங்கம் பண்றாங்க. ஓகே, தேவன் ராஜ்யம் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்றாருன்னா லூக்கு 4ஆம் அதிகாரம் 43 பார்த்தோன்னா நான் இந்த பட்டம் மட்டும் போக கூடாது, I must proclaim the good news of the kingdom of God to other town also because that is why I was sent சொல்லி என்ன பண்றாரு, பயங்கரமா வந்து தீவிரமா வந்து பிரசங்கம் பண்றாரு. சீஷர்களே வந்து 10 பேர் 2 பேரா அனுப்புறாருல, மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கு 10ஆம் அதிகாரம். அங்க என்னதுன்னா ராஜ்யத்தை பத்தி என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, சொல்லுங்க சொல்லி சொல்றாரு. ஒரு பட்டம் போகும்போது என்ன பண்ணுங்க, ராஜ்யத்தை பத்தி சொல்லுங்க, kingdom of God பத்தி பேசுங்க சொல்லி சொல்றாரு. 72 என்னதுன்னா
yet be sure this the kingdom of God is near. சொல்றத ஒவ்வொரு டவுனுக்கும் என்னதுன்னா, heal the sick who are there and tell them the kingdom of God has come near you. என்ன பண்ணுங்க, டவுன் போங்க. when you enter the town, வெல்கம்னா அங்க போய் சாப்பிட்டுட்டு அவங்க ஹீல் பண்ணிட்டு அந்த கிங்டம் ஆஃப் காட் பத்தி சொல்லுங்க. யாராவது வெல்கம் பண்ணலன்னா டஸ்ட் உதறிட்டு, ஆனாலும் என்ன சொல்லுங்க, yet be sure of this the kingdom of God is near. அவங்க கேட்கலனாலும் என்ன பண்ணுங்க, even but when you enter the town and are not welcomed, go into its streets and say, வீதியில போயிட்டு என்ன பண்ணுங்க, enter the dust, even the dust of the town, if you wipe it out the feet, warning to them, yet be sure of this. தேவன் ராஜ்ய சமீபமா இருக்கு. ஃபோர்ஸ்ஃபுல்லி என்ன பண்றாங்க, கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி எல்லார்கிட்டயுமே இப்படி சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல இது 8 to 11 ஃபோர்ஸ்ஃபுல்லி. அதை பார்த்துட்டோம்.